அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அந்த 5வது கேள்விக்கான ஆன்சர் என்ன முறையில வரும்ன்னு சொல்லி. அத நான் இந்த வீடியோல அப்லோட் பண்றேன். சரி, இப்ப அந்த கேள்விய பார்ப்போம். 1997இன் ஆரம்ப கல்வி சீர்திருத்தத்தின் கீழ். ஓகே. இப்ப சீர்திருத்தமானது 1943லேருந்து படிப்படியாக நடக்குது. மெயினா உங்க இடத்துல கேட்பாங்க, 1972 சீர்திருத்தம். கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பின்னால 1985ல் என்னென்ன சீர்திருத்தம் நடைபெற்றுச்சுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு 1993, 1997 அந்த முக்கியமாக இந்த 1997 பற்றிய விடயங்கள் வந்துட்டு நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொன்னா ஈஆர்ஐ பாடத்திலேயும் கூட மிக முக்கியமான கேள்வியாக இந்த கேள்விகள் வரும். சரி, ஓகே, நம்ம இந்த பாடத்துக்குள்ள வருவோம். இது மொழி அடிப்படையிலான என்ற சுட்டி. அப்ப மொழிக்குள்ளால இந்த கேள்வி வரும். நம்ம அதுக்குரிய ஆன்சரை தான் நம்ம குடுக்கணும். இப்ப இந்த 1997ல வந்துக்கிட்டு 5 அடிப்படை தேர்ச்சிகள் வந்துக்கிட்டு உருவாக்கப்பட்டுச்சு. சரியா? 5 அடிப்படை தேர்ச்சிகள். 7 இல்ல. 7 வந்துக்கிட்டு 2 சேர்ந்து வந்துக்கிட்டு ஆளுமை விருத்தி தொடர்பான தேர்ச்சிகளும், வேலை உலகு தொடர்பான தேர்ச்சிகளும் 2003ல வந்துக்கிட்டு ஆட் பண்ணப்படுது. ஆனா 1997ல அடிப்படை தேர்ச்சிகளாக 5 தேர்ச்சிகள் இருக்குது. அதை சுற்றி தான் இந்த கேள்வி கேட்டுக்கிறாங்க பாருங்க. 1997இன் ஆரம்ப கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட தேர்ச்சி அடிப்படையிலான கல்வித்திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. சரியா? அடிப்படை கற்றல் தேர்ச்சியை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி ஆரம்ப பாடசாலை ஆசிரியர் ஒருவர் எடுக்கக்கூடிய 3 தலையீட்டு உத்திகள் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்ப பாருங்க, இப்ப அந்த 5 தேர்ச்சிகளும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருந்த மாத்திரம் தான் இந்த கேள்விக்கான ஆன்சர் எழுதலாம். முதலாவது வந்துக்கிட்டு தொடர்பாடல் தொடர்பான தேர்ச்சி, 2வது சுற்றாடல் தொடர்பான தேர்ச்சி, 3வது சமய நெறிமுறைகள் தொடர்பான தேர்ச்சி, 4வது விளையாட்டும் ஓய்வும் தொடர்பான தேர்ச்சி, 5வது கற்றலுக்கான கற்றல் தேர்ச்சி. இந்த 5 தேர்ச்சிகளையும் என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு மாணவர்களிடத்துல ஆரம்ப பாடசாலை மாணவர் 2 கிடைக்கிறாங்க பாருங்களா, அந்த மாணவரத்துல அடிப்படை கற்றல் தேர்ச்சியை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி, இந்த தேர்ச்சிகள் அனைத்தையும் என்ன செய்யணும்னு சொன்னா, உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு ஆசிரியர் என்ன செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம். அதுல 3 குறிப்பிட்டு உதாரணத்தோட விளக்கினா சரி. இப்ப அந்த 5 தேர்ச்சிகளை விருத்தி செய்யணுங்கிறதுக்காக வேண்டி, இப்ப தொடர்பாடலை நம்ம எடுக்கணும். தொடர்பாடல் தேர்ச்சியை வந்துட்டு அடிப்படை தேர்ச்சியை பிள்ளைகளிடத்தில் விருத்தி செய்யறதுக்காக வேண்டி என்ன செயற்பாடு ஒரு ஆசிரியர் செய்யலாம்? இப்போ ஒரு சிறந்த கதை கூறல் செயற்பாடை ஒரு ஆசிரியர் மேற்கொள்ளலாம். ஓமா இல்லையா? இப்ப அதன் மூலமாக என்ன நடக்கும்? பிள்ளைகளுடைய மொழி விருத்தி ஏற்படும். கேட்பாங்க, நல்ல கதையை செல்லக்குள்ள சுவாரஸ்யமான அழகான கதையில கேட்கக்குள்ள பிள்ளைகள் வந்துக்கிட்டு அதை செவிமடுப்பாங்க. இதன் மூலமாக செவிமடுத்தல் மூலமாக பிள்ளைகளுடைய கிரகித்தல் திறன், அதே போல மொழி வளர்ச்சி எல்லாம் இதில் ஏற்படுது. அதை நீங்க விவரிச்சு வந்துட்டு தொடர்பாடலுக்கு எழுதலாம். அதே போல வந்துட்டு இன்னும் தேர்ச்சிகள் இருக்குதானே. இப்ப சுற்றாடல் தொடர்பான தேர்ச்சியை பிள்ளைகளிடத்தில் விருத்தி செய்யறதுக்காக வேண்டி என்ன செய்யறேன்னு சொன்னா, நீங்க சுற்றுப்புறத்தில் உள்ள ஒரு பூக்களை பறித்து கொண்டு வாங்க. உங்களுக்கு விரும்பிய பூக்களை கொண்டு வாங்க. அதை பற்றி வந்துட்டு நீங்க என்ன செய்யணும், முன் வந்து ஏதாச்சும் பேசுங்க. இப்ப இது 5 இதழ்களை கொண்டது, இது இந்த நிறத்தினை கொண்டது, இது எதற்காக பயன்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி நீங்க பேசுங்க. அப்படி பிள்ளைகளுக்கு இந்த செயற்பாடை கொடுக்கலாம். அதே போல சமய நெறிமுறைகளை விருத்தி செய்யணும். பிள்ளைகள் அடிப்படை தேர்ச்சி அதை விருத்தி செய்யற மாதிரி மொழி எப்படி கொண்டு போடலாம் ஒரு ஆசிரியர்? இப்போ ஒரு ஆசிரியர் என்ன செய்யலாம்? இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரையில பல இனங்கள் இருக்குது. இப்போ முஸ்லீம் சமுதாயம் இருக்கிறாங்க, அதே போல் இந்துக்கள் இருக்கிறாங்க, பௌத்தர்கள் இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால், பிள்ளைகளை வந்துக்கிட்டு ஒரு பாங்கான ஒரு முறையில் வந்துட்டு தயார்படுத்துறது. ஒரு 4 பிள்ளைகளை தெரிவு செஞ்சு அவங்களுடைய அடையாளங்களை கொடுத்து, இப்போ பௌத்த ஆடை உண்டு, தமிழருடைய ஆடை, முஸ்லீம் மாதிரி ஒரு ஒரு மாணவனை தயார்படுத்தி ஒரு நாடக அமைப்பில் செஞ்சு இப்போ சமய நெறிமுறைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது.
அதே போல் சமயம் தொடர்பான ஒரு நல்லிணக்க சமூக நல்லிணக்கத்தை வந்துக்கிட்டு பிள்ளைகளிடத்தில் என்ன செய்ய வளர்த்து கொள்வது. இது மொழி ரீதியாக நம்ம ஒரு நாடக பாங்கான முறையில் நடத்தக்கொள்ள அதில் பேசுவாங்க, ஒரு இன்னொரு ஆளோட உரையாடுவாங்க. இது ஏனைய மாணவர்கள் பார்ப்பாங்க. இதன் மூலமாக என்ன செய்யலாம், பிள்ளைகளிடத்தில் வந்துட்டு அடிப்படை தேர்ச்சி மூலமாக ஒரு ஆசிரியர் மொழி விருத்தியை என்ன செய்யலாம், மொழி விருத்தி அடைய செய்யலாம். இந்த செயற்பாடுகள் வரும். அதே போல் விளையாட்டுகளும் வருது. இப்போ விளையாட்டு ரீதியாக என்ன முறையை செய்யலாம், ஒரு அடிப்படை தேர்ச்சிக்குள்ளே வந்துட்டு விளையாட்டும் வருது. விளையாட்டு மூலமாக ஒரு மொழி விருத்தியை எவ்வாறு ஆசிரியர் விருத்தி செய்யலாம் என்று பார்க்கட்டவா, இப்போ நம்ம ஒரு கரை விளையாட்டிக்கு தானே ஒரு கிரகத்தில் மூலமாக அதை செவிமடுத்து பிள்ளைகள் இயங்குறாங்க, குளமங்குள்ள உள்ளுக்கு பாயிறாங்க, கரையங்குள்ள வெளியே பாயிறாங்க, அப்படியான விளையாட்டுகள். அதே போல் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு பாக்ஸுக்குள்ளே வந்துட்டு ஒரு காகிதத்தில் பேர் எழுதுறோம். இப்போ காகம், பூனை, யானை அப்படின்ற மாதிரி எழுதிட்டு போட்டுட்டு, இப்போ ஒரு பிள்ளை மாணவன் என்ன செய்யற விளையாட்டு ரீதியாக அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற யானை என்று எழுதப்பட்ட தெடுங்கன்னு சொன்னால், அந்த பிள்ளை போயிட்டு என்ன செய்யும், யானைங்கிறத செவிமடுத்து கொண்டு போய் எதில் யானைங்கிற எழுதிருக்கோ அந்த துண்டை தேர்ந்தெடுக்குது. அப்போ அது மூலமாக பிள்ளைகளுடைய மொழி விருத்தியும் அதில் அடைப்படுது. அப்படின்ற மாதிரி நீங்கள் உதாரணங்கள் கொடுத்து இந்த 3 தான் கேட்டிருக்கிறான், எப்படியாச்சும் என்ன உத்திகளை பயன்படுத்தலாம்ங்கிற விஷயங்களில் நீங்கள் செய்யலாம். அதே போல் வந்துட்டு கணிப்பீடு மதிப்பீடு மூலமாக இது பார்வை மூலமாக ஒரு ஆசிரியர் வந்துக்கிட்டு என்ன செய்யலாம், மேம்படுத்தலாம். அப்படியெல்லாம் சேர்த்து எழுதலாம். மேலோட்டமாக இந்த தேர்ச்சிகள் வார மாதிரி எழுதிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதுறேன்டா எழுதிக்கொள்ளே எழும். சரி, இவ்வளோ தான் இதில்.